அணைந்த நாடார்பட்டியில் ஆனந்தபதி நிழல் தாங்கலில் ஆடிப்பெருந்திருவிழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே உள்ள அனந்த நாடார்பட்டி ஆனந்தபதி நிழல் தாங்கலில் ஆடிப்பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பதிவளாகத்தில் தர்மசாலை கட்டிடம் மற்றும் அகல திரட்டு அகம கல்வியுடன் இலவச கணினி கல்வி மையம் திறப்பு விழாவும் நடைபெற்றது. கொடியேற்றம் மற்றும் தர்மசாலை கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் சுவாமித்தோப்பு பதியைச் சேர்ந்த பால பிரஜாபதி அடிகளார், சுவாமித்தோப்பு பதி குருசாமி, மத்திய அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் ஹரிஹரன், ராமர், தர்மராஜ், அகில உலக ஐயா பதிகள் கூட்டமைப்பு துணைத் தலைவரும் தாமரைப்பதி குருவுமான டாக்டர் சவுந்தரராஜ பாண்டியன் ஆகியோர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அகில உலக ஐயா பதிகள் கூட்டமைப்பு, திருநெல்வேலி இந்தியன் ரெட் கிராஸ், பெஜான் சிங் கண் மருத்துவமனை, நெல்லை கேன்சர் சென்டர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அணைந்த நாடார்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முடிவில் அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அணைந்த நாடார்பட்டி ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கடந்த 6 தலைமுறை காலமாக இந்த பதியானது துவங்கப்பட்டு இன்றளவில் மிக சிறப்பாக ஐயாவினுடைய அருளாலே நடந்தேறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 தலைமுறைகளில் பார்க்க போனோமானால் எங்களுடைய முன்னோர்கள் மிகவும் சிரமப்பட்டு சிறு குடிலாக இருக்கும் பொழுதிலிருந்தே எங்களுடைய முன்னோர்கள் இதை உருவாக்க அரும்பாடுபட்டு அநேக இடங்களில் பிச்சைகள் எடுக்கப்பட்டு, பிச்சை என்பது ஐயா பிச்சை எடுத்து தர்மம் நடத்த சொல்லியிருப்பதனால், பிச்சை எடுத்து அனைத்தையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதனால் எந்த ஒரு ஆணவமும் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்திலே இந்த பிச்சை என்ற ஒரு வார்த்தையை இங்கே ஐயா நமக்கு அருளி இருக்கிறார். அந்த வகையிலே அனைவரும் சென்று, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, வீடு வீடாக சென்று மக்களிடம் பிச்சை எடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த பதி என்கிற நிழல் தாங்கல்களை நிறுவப்பட்டு ஐயாவின் அருளாலே ஆங்காங்கே நடந்தேறி வருகிறது. அந்த வகையிலே இந்த பதியும் இந்த பிச்சை எடுக்கப்பட்ட தர்மத்தினாலே வளர்க்கப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய இளைய தலைமுறைகள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து இங்கே அரும்பாடுபட்டு இந்த பதியானது உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே இன்று ஆடி பெருந்திருநாளை முன்னிட்டு கொடியேற்றம் தொடங்கப்பட்டு இந்த கொடியேற்றத்திலே அகில உலக ஐயா பதிகள் அமைப்பு ஐபேக் இவர்களோடு பெஜான் சிங் மருத்துவமனை, நெல்லை கேன்சர் சென்டர், ரெட் கிராஸ் இவர்களுடன் இணைந்து இந்த இலவச மருத்துவ முகாமும் அகில திரட்டு ஆகம கல்வி மையம், இந்த அகில திரட்டு ஆகமம் அப்படி என்பது பார்க்க போனால் எத்தனையோ வேதாகமங்கள் வந்திருக்கிற வழியிலே கடைசியாக துவாபர யுகத்திலே கிருஷ்ண பகவான் சொல்லியிருப்பார், இனி ஒரு ஆகமம் இந்த பகவத்கீதைக்கு அப்புறம் இனி ஒரு ஆகமம் மட்டும் உதிக்கும், அதன் பின்பு எந்த ஆகமமும் உதிக்காது என்று கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்திலே சொல்லியிருப்பார். அப்படி சொல்லப்பட்ட நிலையில் பார்க்க போனேமையானால் இந்த கலியுகத்திலே பகவத்கீதைக்கு அப்புறமாக, ராமாயணம் பகவத்கீதைக்கு அப்புறமாக இந்த அகில திரட்டு ஆகமம் மட்டுமே ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி இந்த ஆகமமானது உருவாகி இருக்கிறது. இதை நமக்கு தந்துருளியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய இந்த கலியுக அவதாரமாகிய ஐயா வைகுண்ட சுவாமி அவதாரம். ஐயா வைகுண்ட சுவாமி இந்த பூமிக்கு வந்து இன்றோடு 193 வருஷங்கள் ஆகிறது. இந்த வருஷத்திலே நமக்கு இந்த ஆகமத்தை அருளி இருக்கிறார்.
அப்படி பதியிலே நடைபெற்றது. அனந்த நாடார்பட்டி அனந்தபதியிலே திருவிழாவானது திருக்கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருவிழா நிகழ்ச்சியிலே அகில உலக ஐயாப்பதிகள் கூட்டமைப்பு சார்பாக கலந்து கொண்டதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த அகில உலக ஐயாப்பதிகள் கூட்டமைப்பானது மக்களுக்கான சேவைகள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரத்தை உலகமெல்லாம் எடுத்து சொல்வதற்கும், ஒவ்வொரு பதிகள் தோறும் அகில திரட்டு வேதாகம பாடசாலையை நிறுவுவதற்காகவும், பதிகள் தோறும் மருத்துவ முகாம்களை நடத்துவதற்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்வானது கடவுள் வைகுண்ட சுவாமி தெளிவாக சொல்லுவார், தெரியார்க்கு உபதேசம் செப்பியிரு என் மகனே, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று. அதன் வழியிலாக இந்த அகில உலக ஐயாப்பதிகள் கூட்டமைப்பானது மக்களுக்கான சேவையில், அதாவது இந்த பாரதத்தின் சேவையில் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பதிகளின் வாயிலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.